நீர்ச்சத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த குழந்தைக்கு வந்து மூச்சு திணறல் வர ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு. க்ரீம்ஸு, பெயிண்ட் ஸ்ப்ரே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது பேபியோட யூரின். ஸோ பேபியோட யூரின்லேருந்து கலெக்ட் ஆகிறது தான் வந்து பனிக்குட நீர். பேபியோட கிட்னிஸ் வந்து நல்ல லெஸ் தென் 8 போகுது, லெஸ் தென் 5லாம் போகுது அப்படின்னா இம்மீடியட் டெலிவரி நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹாய், நான் உங்கள் டாக்டர் கீர்த்தி யோகேஷ் ஃப்ரம் தேவி ஹாஸ்பிட்டல்ஸ், மதுரை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லோ ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். ஸோ உமிழ் நீர், பனிக்குட நீர் இதெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லை ப்ரிகாஷன்ஸ் என்ன இருந்துக்கலாம், இல்லை பயப்படணுமா வேண்டாமா? ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து சம்மர் சீசனில் பார்க்குறோம் அப்படின்னாலே வந்து ஒரு க்ரோத் ஸ்கேன், அதாவது அந்த 7th மந்த் ஸ்கேன் இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து நீர்ச்சத்து வந்து யூஸ்வலாக இப்போ ஒரு 10 பேருக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 6 பேருக்காவது கம்மியாக தான் இருக்கும். ஸோ எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டீஹைட்ரேஷன். ஸோ தெர் ஆர் ஸ்டடீஸ். ஸோ வந்து ஸ்டடீஸ் எல்லாமே ப்ரூவன் ஸ்டடீஸே இருக்குது. ஸோ மதர் வந்து எவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்களோ அது ரெசிப்ரோகேட் பண்ணும். உங்களோட நீர் சத்து வந்து அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ டெய்லியுமே ஒரு 2 to 3 liters ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட நீர் சத்து வந்து கொஞ்சம் குறையாமல் அது மெயின்டைன் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு நார்மல் நீர் சத்து எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் வந்து 8 to 15. ஸோ 10 to 15ன்றது நார்மல், 8 to 10ன்றது ஓகே, ஜஸ்ட் அடிக்குவேட் மாதிரி அது இருந்தால் ஓகே. 15க்கு மேலே இருக்குது அப்படின்னா அது வந்து பாலிஹைட்ராமியாஸ்ன்னு சொல்லுவோம். லெஸ் தென் 10ஆக இருக்குது அப்படின்னா ஆலிகோஹைட்ராமியாஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கம்மியாக இருக்குது, லெஸ் தென் 8 போகுது, லெஸ் தென் 5லாம் போகுது அப்படின்னா இம்மீடியட் டெலிவரி நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 to 8 இருக்குது அப்படின்னா ஒரு டாக்டரோட ஒரு ஃபாலோஅப்பில் இருக்க மாதிரி இருக்கும். மோர் தென் 8 இருக்குது அப்படின்னா ஓகே, அதாவது நீங்கள் சேஃபர் ஜோனில் தான் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எதனால வந்து உங்களுக்கு நீர்ச்சத்து மாதங்கள் நெருங்க அதாவது நிற மாதம் வரப்போ ஃபஸ்ட்டு 7th மந்தில் இருந்த மாதிரி ஒரு 10 அப்படி இருக்காது, நிற மாதம் வரப்போ கம்மியாகும். ஸோ எதனால கம்மியாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக நம்மளோட பனிக்குட நீர் வந்து பேபியோட யூரின். ஸோ பேபியோட யூரின்லேருந்து கலெக்ட் ஆகிறது தான் வந்து பனிக்குட நீர். ஸோ பேபியோட யூரின்லேருந்து வர்றதுனால ரீனல் பேபியோட கிட்னிஸ் வந்து நல்ல பர்ஃப்யூஸ் ஆகுது, அதுக்கு பிளட் சப்ளை நல்லா இருந்துச்சுன்னா தான் வெளியில் வர அந்த யூரின் வந்து, ஸோ யூரின்லேருந்து வந்து அந்த பனிக்குட நீர் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ பிளாசண்டா வந்து மெச்சூர் ஆகுது, நாள் நெருங்க வந்து பிளாசண்டா வந்து நல்ல மெச்சூர் ஆயிடுச்சு, நஞ்சு கொடி மெச்சூர் ஆகுது அப்படின்னா கிட்னிஸ்க்கு போகிற ரத்தோட்டம் வந்து ஒரு சில நேரம் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ கம்மியாக ஆகிறப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பனிக்குட நீரும் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ கம்மியாகும், பேபி நல்லா வளரும், யூட்ரஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு வந்து கன்ட்ராக்ஷன் உண்டு பண்ணும். ஸோ கன்ட்ராக்ஷன் உண்டு பண்ணி நம்மளுக்கு டெலிவரி ஆகும். ஸோ ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம லைக்கர் கம்மியாகிறப்போ இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு நார்மல் ப்ரெக்னன்சி லேபர் பெயின்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். பட் நீர்ச்சத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 8 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த குழந்தைக்கு வந்து மூச்சு திணறல் வர ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு மோர் தென் 50% இருக்குது. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீர்ச்சத்து நல்லா இருக்குது அப்படின்னா பேபி மூமெண்ட் நல்லா இருக்கும். பேபி மூமெண்ட் நல்லா இருக்கப்போ ஒரு பெயின் வரப்போ அந்த பேபி வந்து அந்த வித்ஸ்டாண்ட் பண்ணும். சில நேரம் அந்த பெயின் நல்ல கன்ட்ராக்ஷன் வரப்போ தண்ணிச்சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை வித்ஸ்டாண்ட் பண்ணாமல் பேபி உள்ளாரே மோஷன் போயிடும். ஸோ மோஷன் போயிருச்சு அப்படின்னா அதை ஸ்வாலோ பண்ணாங்க அப்படின்னா பேபிக்கு மூச்சு திணறல் நிறையாவே வந்ததுக்கான வாய்ப்பு இருக்கும். அண்ட் பேபி ஒரு சில நேரம் உள்ளாரே வந்து ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ல இருந்து அதை நம்ம டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லெஸ் தென் 8 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா ஒரு டாக்டரோட மானிட்டரிங்கில் இருந்து கரெக்டாக FH பார்த்து அதை நம்ம டெலிவரி பார்த்துக்கிறது தான் சேஃபர் சைடாக இருக்கும். ஸோ இன்னொரு வேறு எதனால ரீசன்ஸ்னால வந்து நம்மளுக்கு குறையுது நீர்ச்சத்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7th மந்த் அந்த மாதிரிலாம் இருக்கப்போ வந்து ரொம்ப பாடி பெயின் இருக்குது, இல்லை கிராம்ஸு இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு க்ரீம்ஸு, பெயிண்ட் ஸ்ப்ரே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தெர் ஆர் ஸ்டடீஸ் தட் அந்த ஸ்கின்ல வந்து அது
அந்த க்ரீம்ஸ்லாம் வந்து ஸ்கின்ல அப்சார்ப் ஆகி அது வந்து பேபியோட கிட்னிஸை எஃபெக்ட் பண்ணி ஸோ அதோட ரீனல் அவுட்புட் வந்து யூரின் அவுட்புட் வந்து கம்மியாகுது அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் எதுவும் சப்போஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 7th மந்த்துக்கு அப்புறமா அதை யூஸ் பண்ணுறத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாட் வாட்டர் பாத்து இல்லை ஹாட் வாட்டர் பேகு, ஐஸ் பேக்ஸு இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து அந்த லீக்கிங் இருக்குது, அதாவது பனிக்குட நீர் வந்து தானாகவே உடஞ்சிருச்சு, நம்மளுக்கே அறியாமல் உடஞ்சிருச்சு. ஸோ அது எப்படி நம்ம பார்த்துக்கிறது அப்படின்னா யூரின் போகிறதா இல்லை வந்து பனிக்குட நீர் தான் உடஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படின்னா இப்போ யூரின்னா வந்து உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல்ட்னஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு போனதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரோல்டாக இருக்க மாதிரி இருக்கும். தானாக நனையுது இல்லை உங்களோட இன்னர்ஸோ இது என்னன்னா அதுவாகவே நனைஞ்சிருச்சு, அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது ஆனால் எனக்கு கண்ட்ரோல்லாம் இல்லை, பட் அதுவாக தான் நனையுது அப்படிலாம் இருந்துச்சுன்னா உங்கள் டாக்டரை போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணி நம்மளுக்கு எதுவும் லீக்கிங் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பனிக்குட நீர் வந்து அளவாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ரெகுலர் ஸ்கேன்ஸில் பார்த்துக்கோங்க. அது எந்த அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் கன்சல்ட் பண்ணுறப்பையும் கேட்டுக்கோங்க. அண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு அட்மிஷனில் இருந்து பார்த்துக்கோங்க. ஸோ டெய்லியுமே அடிக்குவேட்டாக ஒரு 2 to 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய ப்ரோட்டீன்ஸ் டெய்லி 2 முட்டை வெள்ளை அண்ட் ஒரு கை அளவுக்கு சுண்டல், பயறு இதெல்லாமே எடுத்துக்கோங்க. எடுத்து உங்களோட நீர்ச்சத்தை கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. Have a happy and safe pregnancy.